ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 346வது நாமா திருப்பெயர் போகாய நமஹா. இன்பமயமானவனுக்கு நமஸ்காரம். தன்னிடத்திலே எல்லா போகங்களையும் கொண்டு பேரானந்தத்தை திளைக்கிறவன் பகவான். அஷ்ட போகங்களை பற்றி சில நூல்கள் குறிப்பிடுறது. அவைகளில் வாகன போகம், வஸ்திரபோகம், பூஷண போகம், பரிமள போகம், போஜன போகம், சீதபோகம், சயனபோகம், ஸ்திரீ போகம்னு இதெல்லாம் சொல்லப்பட்டதாக இருக்குது. அந்த போகங்கள் எல்லாம் பகவான் கிட்டக்க இருக்குது. அதனால் போகம் தருபவன் அப்படிங்கிறதும் வெளிப்பட. போகசாஸ்திரே நமகான்னு சாஸ்திரநாம அஷ்டோத்திரத்துலேயும் இருக்குது. பாம்புகளை உடையவன் அப்படிங்கிறதும் ஒரு அர்த்தம். ஏன்னா போகம்னு சொன்னால் பாம்புக்கும் போகின்னு பேர். போகம் பாம்பு. ஸ்ரீ சாஸ்தா நாகங்கள் ஆகாரமாகவும் ஆபரணங்களாகவும் திருப்படியில் ஆதிக்கம் செலுத்துபவர்களாகவும் உடையவர். ஏன்னா 18 திருப்படியில் சர்ப்பத்துக்கும் நாகராஜாவுக்கும் இடம் கொடுத்துருக்கார். சன்னதியிலேயும் நாகராஜா இடம் உண்டு. அதனால் இதிலேயே சாசநாமத்தில் நாகஹாராய நமகான்னும் நாகாபரண பூஷிதாய நமகான்னும் பனிசேவியாய நமகான்னும் நாமாக்கள் உண்டு. இப்போது நம்ம முன்னாடி பார்த்ததில் சிம்மங்களை பற்றின நாமாக்கள் வந்தது. இப்போது சர்ப்பங்களை பற்றியே தொடர்ச்சியாக முன்னாடி இருக்கிற நாமா, அதுக்கு முன்னாடி இருக்கிற நாமாலாம் வருது. ஆனால் பகவான் எல்லா விதமான ரூபமாகவும் இருக்காருங்கிறது விஷயம். முக்கியமாக நமது அச்சங்கோவில் ஆண்டவனுக்கும் சர்ப்பக்கடிக்கு ஒரு பெரிய மருந்தாக இருக்கிறவர். அங்கேயே பகவானுடைய சன்னதிக்கு வலதுபுறத்து பக்கம் ஸ்வயம்பு அனந்தன், அதாவது அனந்தன்கிறது விசேஷமான சர்ப்பம். அந்த அனந்தன் அங்கேயே இருக்கார் அப்படிங்கிறதும் ஸ்வயம்புவாக வந்துட்டு இருக்காருங்கிறதும் இன்றைக்கும் நாம் தரிசனம் பண்ணலாம். அதனால் பகவான் இந்த மாதிரி விசேஷமான சர்ப்பங்களோட சம்பந்தத்தோடு இருக்காருங்கிறதுக்கு ஒரு நாமா இது. நாகாபரணம் பூண்ட சிவபெருமானுடைய உருவனுக்கு நமஸ்காரம்னு ஒரு அர்த்தம். ஆதிசேஷன்கிற பாம்பை படுக்கையாக உடைய மகாவிஷ்ணுவுக்கு அந்த ரூபத்தில் இருக்கிறவருக்கு ஒரு நமஸ்காரம். ஏன்னா அவரும் போகிசாயி அப்படிங்கிறதுனால. அப்புறம் ஆதிசேஷன்கிற பாம்புடைய உருவமாக இருக்கிறவருக்கு நமஸ்காரம். ஆதிசேஷனுடைய ரூபத்தில் இந்த உலகத்தை தாங்கிறார்னு புராணங்கள் சொல்கிறது. நாகதேவதைகளில் நாகராஜாக்களினுடைய வடிவமாக இருக்கிறவருக்கு நமஸ்காரம். நாகயக்ஷி, நாகராஜா சன்னதியெல்லாம் உண்டு. அதே மாதிரி நாகலோகத்தில் வசிக்கக்கூடிய நாகர்களுடைய வடிவனாக இருக்கிறவர். இவர்கள் 14 கணத்தை சேர்ந்தவர்கள். இதை கணேஸ்வராய நமகான்னு இருக்கக்கூடிய நாமா விசேஷமாக சொல்கிறது. குண்டலினி சக்தி வடிவனுக்கு நமஸ்காரம். இது ரொம்ப முக்கியமான ஒரு அர்த்தம். இது யோகசாஸ்திரத்தில் குண்டலினி சக்தி மூலாதாரத்தில் 3.5 சுற்றாக வாயில கவ்வு கொண்டு படுத்திருக்கிற பாம்பாக சொல்லப்படுறது. அதை கிளப்பி 6 ஆதாரங்களையும் பிளந்து சஹசிரார சக்கரத்தில் கொண்டு போய் சேர்ப்பதே குண்டலினி யோகம். அந்த சர்ப்பரூபியாக அம்பாள் இருக்கா. குண்டலினி ரூபியாவே, குண்டலினின்னு அம்பாளுக்கு பேர். அந்த ரூபியாவே சாஸ்தாவும் இருக்காருன்னு தெரியறது. பாம்பா உள்ளவருக்கு நமஸ்காரம். சராச்சரமயமாக எல்லாமாவும் பகவான் இருக்கும்போது சர்ப்பரூபியாகவும் இருக்கார். இந்த திருப்பெயர் ஆயில்ய நட்சத்திரத்தை குறிப்பிடுறதாகவும் இருக்குது. அதனால் இன்பமயமானவன் சர்ப்பரூபியாக இருக்கிறவனுக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவான தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.